5 ஆண்டு பதவிக்காலம் முடியும் வரை ஸ்லாங்கூர் மந்திரி பிசாராக தாம் நீடிக்கவிருப்பதாக டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறியிருக்கிறார். பொருளாதார மற்றும் ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய ஸ்லாங்கூர் சுல்தானின் அறிவுரைக்கு ஏற்ப தாம் அப்பதவியில் நீடிப்பதாக சுருக்கமாக வெளியிட்ட அறிக்கையொன்றில் அவர் சொன்னார். 2026 முழுமை பெறும் என எதிர்பார்க்கப்படும் 2வது ஸ்லாங்கூர் திட்ட முன்வரைவு இடையில் பாதிக்கப்படக்கூடாது. எனவே தமது தலைமையில் மாநில அரசு தொடரும் என்றார் அவர். தாம் மத்திய அமைச்சராகவும் தமக்கு பதிலாக அம்னோவின் தெங்கு ஜாஃப்ருல் அசீஸ் ஸ்லாங்கூர் மந்திரி பிசாராகவும் பதவியேற்கவிருப்பதாக சில நாட்களாகவே உலா வரும் வதந்திகளுக்கு மத்தியில் அமீருடினின் அறிக்கை வெளியாகியுள்ளது. முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக உள்ள தெங்கு ஜாஃபருலின் செனட்டர் பதவிக்காலம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்பதால் அவரால் மத்திய அமைச்சராக தொடர முடியாது. எனவே அவரை ஸ்லாங்கூர் மந்திரி பிசார் ஆக்கிவிட திட்டமிடப்பட்டுள்ளது. அதோடு அவரை PKR கட்சியில் இணைத்துக் கொள்ளவும் வேலைகள் நடப்பதாக பேசப்பட்டு வருகிறது. முன்னதாக இது குறித்து அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அஹமட் ஜைட் ஹமீடியிடம் கேட்கப்பட்ட போது தெங்கு ஜாஃப்ரோல் கட்சி மாறுவது எதுவும் தமக்கு தெரியாது என்றார். ஜாஃப்ரோல் தரப்பிலிருந்து இதுவரை கருத்து ஏதும் வரவில்லை. 4 வயதில் குழந்தைகள் பெரும்பாலும் ABCDக்களை கற்பதுதான் வழக்கம். ஆனால் ஜெயமித்ரா வாசகம் அவர்களை விட மிகவும் வித்தியாசப்படுகிறார். இச்சிறிய வயதிலேயே பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸ் எனப்படும் கால அட்டவணையின் அனைத்து 118 கூறுகளையும் இவர் அடையாளம் காட்டுகிறார். அதுவும் வெறும் 1 நிமிடம் 35 வினாடிகள் என்ற சாதனை நேரத்திற்குள். ஏற்கனவே தேசிய கொடிகளை சரியாக அடையாளம் காட்டி சாதனை படைத்தவரான இந்த அதிசய குழந்தை தனது அடுத்த பெரிய சவாலாக இந்த கால அட்டவணையை அண்மையில் கையில் எடுத்தார். 6 வாரங்களில் பயிற்சி பெற்று மலேசிய சாதனை புத்தகம், இந்திய சாதனை புத்தகம், அனைத்துலக சாதனை புத்தகம், ஆசிய சாதனை புத்தகம் என பல்வேறு சாதனை புத்தகங்களின் அங்கீகாரத்தை பெற்று ஜெயமித்ரா ஆச்சரியமூட்டியுள்ளார். தினமும் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் இந்த கால அட்டவணை கூறுகளை இவர் பயிற்சி செய்து வந்துள்ளார். ஒரு நாளைக்கு 2 முதல் 5 கூறுகளை இவர் பயிற்சி செய்துள்ளார். மகளின் இந்த அபரிமித ஆற்றல் ஒரு விபத்தல்ல என்கிறார் ஜெயமித்ராவின் 30 வயது பெருமைமிகு தாய் டாக்டர் மதிவதனி. மாறாக மகளுக்கு ஒழுக்கம், விளையாட்டு, கற்றல் ஆகியவற்றை சரியாக கலந்தூட்டியதன் பலனே இதுவென NST-யுடனான சிறப்பு நேர்காணலில் மதிவதனி கூறினார். குறிப்பாக இரவில் சீக்கிரமாக தூங்குவது, கைபேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது போன்றவற்றில் மதிவதனி கண்டிப்பாக இருந்துள்ளார். கைபேசிகளில் செலவிடும் நேரத்தை வெளியில் விளையாடச் செல்வது, ஸ்கூபி டூ, டாம் அண்ட் ஜெர்ரி போன்ற கார்ட்டூன்களை பார்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஜெயமித்ரா செலவிட்டுள்ளார். மிட்டாய்கள், சாக்லேட்டுகள் இல்லாத ஆரோக்கியமான உணவு முறையும் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளது. பியானோ வாசிப்பதிலும் ஜெயமித்ராவின் அறிவாற்றலை மேம்படுத்தியிருப்பதாக கருதும் மதிவதனி அடுத்து சதுரங்க விளையாட்டையும் மகளுக்கு மெல்ல அறிமுகப்படுத்தி வருகிறார். இவ்வேளையில் எதிர்கால ஆசை என்னவென்று கேட்டால் கொஞ்சமும் யோசிக்காமல் பெரு நிறுவனம் ஒன்றின் CEO ஆவேன் என்கிறார் ஜெயமித்ரா. குவாலலம்பூர் செராஸில் துணி தைக்கும் தொழிற்சாலை ஒன்றில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் நிறுவன மேலாளர் உள்ளிட்ட 50 வெளிநாட்டவர்கள் கைதாகினர். ஒரு வங்காளதேசியான 46 வயது அந்த மேலாளர் வெளிநாட்டவர்களை சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்தி வந்துள்ளார். எஞ்சிய 49 பேரில் 34 பேர் வங்காளதேச ஆடவர்கள், 14 பேர் மியான்மர் பெண்கள் ஆவர். 20 முதல் 60 வயதிலான அவர்கள் அங்கு தையல்காரர்களாக வேலை பார்த்து வந்துள்ளனர். பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து 2 வாரங்களாக வேவு பார்த்த அதிகாரிகள் புதன்கிழமை காலை சோதனையில் இறங்கினர். அதில் தையல் இயந்திரங்களும் வேலையாட்களின் பஞ்ச் அட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அத்தொழிற்சாலை ஈராண்டுகளாக செயல்பட்டு வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. ஜோஹர் பாருவில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இயங்கி வந்த கேளிக்கை மையத்தை போலீசார் முற்றுகையிட்டதில் பல்வேறு குற்றங்களுக்காக 122 பேர் கைதாகினர். வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு அச்சோதனை நடத்தப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ M. குமார் கூறினார். அம்மையம் முறையான வர்த்தக மற்றும் கேளிக்கை உரிமங்களை வைத்துள்ளது. ஆனால் தினமும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி அது இயங்கி வந்திருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக குமார் சொன்னார். மொத்தம் 211 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டதில் 78 பேர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. அவர்களில் 63 பேர் உள்ளூர் ஆடவர்கள், 4 உள்ளூர் பெண்கள், 11 பேர் வெளிநாட்டு பெண்கள் ஆவர். 2 கிராம் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டது. இவ்வேளையில் குடிநுழைவு விதிமீறல் தொடர்பில் 35 பேர் கைதாகினர். அனைவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையொன்றில் டத்து குமார் கூறினார்.
கிளந்தான் தும்பாட் கம்போங் நிச்சாங்கில் உள்ள வயல்வெளியில் வெள்ளிக்கிழமை மாலை 3 மீட்டர் நீளமுள்ள முதலை தென்பட்டது. வெள்ளத்தின் போது அருகிலுள்ள ஆற்றிலிருந்து அது வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அப்பகுதியில் தற்செயலாக வெள்ள நீர் மட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருந்த தீயணைப்பு மீட்புத் துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடம் விரைந்த அக்குழுவினர் 10 நிமிடங்கள் போராடி சுங்காய் புங்காலன் நங்கா ஆற்றுக்கு முதலையை விரட்டி அடித்தனர். முதன்முறையாக அப்பகுதியில் முதலை நடமாட்டம் கண்டறியப்பட்டதால் கிராம மக்கள் பீதியடைந்தனர். இந்நிலையில் வெள்ளம் ஏற்படும் பகுதிகளுக்கு அருகே வசிக்கும் மக்கள் இந்த மழைக்காலத்தில் வன விலங்குகளின் அச்சுறுத்தல் குறித்து சற்று கவனமாக இருக்கும்படி தீயணைப்பு மீட்புக் குழுவினர் கேட்டுக்கொண்டனர். சபா சண்டக்கான் பத்து லாப்பானில் குப்பை கொட்டும் இடத்தருகே உள்ள புறம்போக்கு குடியிருப்பில் ஒரு வெளிநாட்டு ஆடவரை முதலை அடித்துக் கொன்றது. நேற்று முன்தினம் இரவு 8:20 மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்ததை சண்டக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் கே ராமசாமி உறுதிப்படுத்தினார். சம்பவத்தின் போது 28 வயது அவ்வாடவர் மரப்பாலம் வழியாக தனது அண்ணனின் வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அவர் மீது முதலை பாய்ந்து கவ்வியது. வழியில் துடித்தவர் உதவி கோரி கூச்சலிட்டுள்ளார். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அதே இரவு 9:30 மணி வாக்கில் குடும்ப உறுப்பினர்கள் அவரின் சடலத்தை கண்டெடுத்தனர். அவ்வாடவரின் உடலில் முதலை கடித்த காயங்கள் காணப்பட்டதாக அறிக்கை வாயிலாக ராமசாமி தெரிவித்தார். ஜோஹர் பாருவைச் சேர்ந்த 69 வயது முதியவர் இணையம் வாயிலான பங்கு முதலீட்டு மோசடியில் 1.59 மில்லியன் ரிங்கிட் பணத்தை பறிகொடுத்துள்ளார். அதிக லாபம் பார்க்கலாம் என கூறிய விளம்பரம் அக்டோபர் வாக்கில் அவரின் கண்ணில் பட்டுள்ளது. ஆர்வத்தில் லிங்க் இணைப்பை தட்டி மேல் விவரங்களை தேடியுள்ளார். போடும் முதலீட்டுக்கு 10 நிமிடங்களில் 40 விழுக்காடு வரை லாபம் கொட்டும் என தெரிவிக்கப்பட்டதை நம்பி எதுவும் யோசிக்காமல் முதலீட்டில் அவர் இறங்கியும் விட்டார். அவ்வகையில் சந்தேக நபர்கள் கொடுத்த வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு நவம்பர் முதல் இம்மாதம் தொடக்கம் வரை 1.63 மில்லியன் ரிங்கிட்டை அவர் மாற்றியுள்ளார். ஆனால் முதலீட்டுக்கான லாபத்தை மீட்க முயன்ற போது வெறும் 44,200 ரிங்கிட்டை மட்டுமே எடுக்க அவர் அனுமதிக்கப்பட்டார். தொடர்பில் இருந்த சந்தேக நபர் காணாமல் போய் முதலீட்டு செயலியையும் தன்னால் பயன்படுத்த முடியாமல் போகவே தாம் மோசடிக்கு ஆளானதாக முதியவருக்கு சந்தேகம் வந்து போலீசில் புகார் செய்திருக்கிறார். அச்சம்பவம் 10 ஆண்டு சிறை, அபராதம் மற்றும் பிரம்படிகளை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் டாக்டர் எம் குமார் சொன்னார். இது போன்ற முதலீட்டு திட்ட விளம்பரங்களை நம்பி மோசம் போக வேண்டாம் என பொதுமக்களை அவர் மீண்டும் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவின் வட கலிபோர்னியாவில் கைத்துப்பாக்கியை 2 வயது சிறுவன் வைத்து விளையாடியதில் தோட்டா பாய்ந்து அவனது தாய் பரிதாபமாக உயிரிழந்தார். உயிருள்ள தோட்டா போடப்பட்ட கைத்துப்பாக்கி படுக்கை அறையில் கவனிப்பாரின்றி கடந்த நிலையில் அது சிறுவன் கண்ணில் பட்டது. அதையடுத்து விளையாடி கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் அதன் விசையை அழுத்த மெத்தையில் படுத்திருந்த தாயின் மீது தோட்டா பாய்ந்தது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெசினியா மீனா எனும் அம்மாது சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். அது ஜெசின்யாவின் காதலர் ஆண்ட்ரூ சஞ்சேஸுக்கு சொந்தமான துப்பாக்கியாகும். இந்நிலையில் சிறார்கள் கைக்கு எட்டிய தூரம் சுடும் ஆயுதத்தை வைத்ததன் பேரில் ஆண்ட்ரூ கைதாகி நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். பெற்றோரின் கவனக்குறைவால் ஓர் உயிரே போயிருப்பதாக கூறிய போலீஸ் சுடும் ஆயுதங்களை முறையாக கையாள்வது மற்றும் பாதுகாப்பான இடத்தில் வைப்பதன் அவசியத்தை இச்சம்பவம் மீண்டும் உணர்த்தியிருப்பதாக தெரிவித்தது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.